நான் குழந்தைங்க கிட்ட காமா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஆனா இவங்க என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த டைம்ல என்னால எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியாம நான் திட்டிடுறேன், கோவப்பட்டு கத்திடுறேன் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றாங்கங்க. அந்த மாதிரி கோவத்தை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்க எது பண்ணாலும் ஓகே அப்படின்னு நாங்க சரின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு கொஞ்சம் பேரும், அவங்க எது பண்ணாலும் நாங்க கண்டுக்கிறதே இல்ல, அவங்களா பட்டு திருந்தி வரட்டும் அப்படின்னு விட்டுடுறது, கோவப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேரண்ட்ஸும் சொல்றாங்க. ஆனா இந்த அப்ரோச்சுமே கரெக்ட் இல்லைங்க. நீங்க உங்க குழந்தைங்களை காமா ஹேண்டில் பண்ணணும்னா 2 விஷயம் இருக்குங்க. உங்களோட எமோஷன்ஸை நீங்க வெளிப்படுத்தணும். ஆனா அத குழந்தைங்கள வார்த்தைகளாலேயும் இல்ல அடிச்சு உடலாலேயோ காயப்படுத்தாம வெளிப்படுத்தணும். அண்ட் 2வது அதுக்கான கரெக்ட் ரெஸ்பான்ஸ், அந்த சிச்சுவேஷன் உங்களை எது கோவப்படுத்துதோ அந்த சூழ்நிலைக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும். இந்த 2 விஷயமும் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா காம் பேரண்டிங்காவும் இருக்க முடியும். அதே டைம் குழந்தைங்க கிட்ட நம்ம நினைக்கிற டிசிப்ளினையும் நம்மளால கொண்டு வர முடியும். அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரும்பாலுமான நம்மளுடைய வீட்டுல இன்னைய காலகட்டத்துல இருக்கிற 5 சிச்சுவேஷன்ஸ் நம்ம வீட்டுல நடக்கிறது, நீங்க எப்படி காமா ஹேண்டில் பண்ணணும், பிளஸ் அதுக்கான அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கறதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. நான் ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். முதல் விஷயம், குழந்தைங்க ஸ்கிரீன் டைம்ல தான் ஆரம்பிக்குது. குழந்தைங்க எப்ப ஸ்கிரீனை நம்ம சொல்லும் போது வைக்கலனாலும் இல்ல அதிக நேரமா பாக்குறாங்க அப்படின்னாலும் பேரண்ட்ஸ் ரிமைண்டர் கொடுத்து ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் குழந்தைங்க பிரெயின்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல் டோபமைன் ஹிட்ல இருந்துகிட்டே இருக்காங்க. ஸ்கிரீன்ஸ் பார்க்கும்போது அதை விட்டு வெளியில வரணும் அப்படிங்கறதே அவங்க பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பெயின். அந்த பெயினை ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க பிரெயின் ரெடியா இருக்காது. அதனாலதான் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்பயுமே அதை டினை பண்றதா இருக்கும். இதை நீங்க சரியா ஹேண்டில் பண்றதுக்கு எப்பயுமே குழந்தைங்க கிட்ட அந்த டைம்ல போய் போன் வைன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி இன்னொரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதை ஷிஃப்ட் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நீ போன் வைக்கணும், இங்க அம்மா டைமர் ஆன் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு அவங்க பிரெயினுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் டைமை கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னா அந்த மொமெண்ட்ல குழந்தைகிட்ட ஒரு சின்ன அட்டானமியை கொடுங்க. இப்ப குழந்தை ஏதோ ஒரு ரைம்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா ஒன்னு 5 மினிட்ஸ்ல கொடுத்துடுறியா இல்ல இந்த சாங் முடிஞ்ச உடனே கொடுத்துடுறியா, இந்த மாதிரி சாய்ஸும் ப்ரிப்பரேஷனும் இருக்கிற இடத்துல பிரெயினுடைய ஃபைட் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதுல வரக்கூடிய சேலஞ்ச் 5 மினிட்ஸ் முடிஞ்சாலும் பசங்க இன்னும் ஒரு ரவுண்ட் அப்படின்னு கேட்கறது. அந்த மொமெண்ட்ல தான் நான் சொன்ன உங்க காம் அண்ட் ஃபர்ம் பவுண்டரி இருக்கணும். எப்படி நம்ம பசங்களுடைய பிரெயினை ப்ரிப்பேர் பண்ணமோ as a பேரண்டா நீங்களும் யோசிச்சுக்கணும். there are 95% சான்சஸ் என் குழந்தைய நான் அந்த டைம்ல வைக்க சொல்லும் போது அவங்க அதை ஃபாலோ பண்ண போறது இல்ல, பட் நான் இன்னைக்கு இதை காமா தான் ஹேண்டில் பண்றேன்ற ப்ரிப்பரேஷனை உங்க மைண்ட்லயும் வச்சுக்கோங்க. அம்மா உங்ககிட்ட சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கையில இருந்து அந்த போன் வாங்குறதோ இல்ல டிவியை நிறுத்துறதோ பண்ணுங்க. குழந்தைங்க அந்த மொமெண்ட்ல அழுவ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எனக்கு அப்செட்டா தான் இருக்குன்னு அம்மாக்கு புரியுது, பட் சரியாயிடும், அம்மா அவன் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க just see if you can physically able to comfort them. தட்டி கொடுக்கறதோ அவங்க தலைகளை வருடி விடுறதோ, அவங்க உங்க கையை தட்டி கூட விடலாம், பட் ஜஸ்ட் பி வித் them for next few minutes. 2வது, வெளியில போகும்போது ஏதாவது ஒரு பொருளோ சாப்பாடோ வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறது, அப்படி இல்ல வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வரும்போது அவங்க முன்னாடி கத்துறது, அடம் பிடிக்கிறது, இல்ல பசங்க மத்தவங்க முன்னாடி இந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளா பிஹேவ் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அமிக்டெல்லா அப்படிங்கிற அவங்களுடைய ஃபியர் சென்டர் ட்ரிகர் ஆயிடும். ஏன்னா நமக்கும் நேச்சுரலா we are being judged as a parent அப்படின்ற ஃபீலிங் நம்ம மைண்டுக்கு வந்துரும். என்னடா இவங்க முன்னாடி இப்படி பிஹேவ் பண்றானே, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம பசங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபியர் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களால அந்த இடத்துல உங்களோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியாம எய்தர் நம்ம கத்த ஆரம்பிச்சிரும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம எங்க வெளியில போகும்போதும் அங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இதுக்கான ஒரு வீடியோ பப்ளிக் பிளேசஸ் பிஹேவியர் பத்தி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் ஷேர் பண்றேன், பாருங்க. அண்ட் அதையும் தாண்டி பசங்க அந்த மொமெண்ட்ல அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நீங்க குழந்தை பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க முட்டி போட்டு அவங்க கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நீ அம்மா கிட்ட பொறுமையாவே சொல்லலாம். அம்மா கேக்குறேன். இப்ப குழந்தைங்க கொஞ்சம் அவங்க டோன் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதையும் தாண்டி கத்தனாங்க, அம்மாக்கு நீ பேசுறது கேக்குது, நீ இவ்வளவு சத்தமா பேச தேவையில்ல, என்ன வேணுங்கிறத அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதையும் தாண்டி ரொம்ப எம்பாரசிங்கா இருந்தா நீங்க நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த மொமெண்ட் இந்த பிஹேவியர் என்னையோ என் பசங்களையோ டிஃபைன் பண்ணாது, இது ஒரு ஃபேஸ், இதை நானும் என் குழந்தையும் சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் ஆகும். இதுல மத்தவங்க எங்களை ஜட்ஜ் பண்றதுனால என்னோட ஜேர்னியும் என்னோட லவ் டுவர்ட்ஸ் மை சைல்டும் மாற போறது இல்ல, we will continue to improve அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உங்களோட இன்னர் வாய்ஸா நீங்க மாத்திக்கணும். 3வது, உங்க குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ண உட்காரதும் இல்ல அப்படியே கஷ்டப்பட்டு அவங்களை ஹோம்ஒர்க் பண்ண உட்கார வச்சாலும் நம்ம சொல்லி கொடுக்கறத கவனிக்காம வேற ஏதாவது பண்ணிட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம குழந்தைங்க கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சிருவோம்.
ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஃபோக்கஸ், அட்டென்ஷன், எஃபர்ட்ஸ்லாம் தேவைப்படுறதுனால பிரெயின் வந்து காக்னிட்டிவ் லோட் அவர்ஷன் அப்படின்ற ஒரு மோடுக்கு போயிடும். அதனாலதான் நீங்க எவ்வளவு ரிமைண்டர்ஸ் கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு வரவே மாட்டாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் கண்டினியூ பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நீங்க குழந்தைகிட்ட ரிமைண்ட் பண்றதுக்கு பதிலா குழந்தைங்களுக்கான டார்கெட் டைம் டிஃபைன் பண்ணுங்க. பிளஸ் அவங்க கிட்ட சாய்ஸ் கொடுங்க. 8 o'clock இன்னைக்கு நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிடணும், எந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், 15 minutes ஓகேவா உனக்கு, இல்லைன்னா நம்ம வந்து 20 minutes 2 தடவை உட்காரலாமா, இந்த மாதிரி குழந்தைகிட்ட கேட்டுட்டு அவங்களோட சேர்ந்து அதை பிளான் பண்ணுங்க. அண்ட் அவங்க டிசைட் பண்ற கிரைட்டீரியாவை அவங்க நேவிகேட் பண்றதுக்கான சப்போர்ட் நீங்க கொடுங்க. அண்ட் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இதுல வரக்கூடிய சேலஞ்ச், நீங்க என்னதான் சங்க்ஸா பிரிச்சாலும் 10-15 minutesனு அந்த 10 minutes கூட உட்காந்து ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஹோம்ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 minute 60 to 1 ரிவர்ஸ் கவுண்டிங் பண்ண சொல்லுங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய பிரெயின் கொஞ்சம் சார்ட்டட் அவுட் ஆகி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த காம்னஸும் ஸ்டில்னஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். 4வது, நம்ம பார்த்து குழந்தைங்களுக்கு என்ன வேணும்ட்டு சமைச்சு வச்சிருப்போம். குழந்தைங்க வந்து அதை பார்த்ததும் இதுவா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், இதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, அண்ட் அதை ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டீங்க அப்படின்னு பெயின் வந்து நம்மளுக்குள்ள டீப்பா போயிடும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பேட்டில் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும். அதனாலேயே ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுட் ரெஃப்யூசல் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அவங்க கிட்ட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டமா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம குழந்தைகிட்ட ஃபோர்ஸ் பண்ண இன்னும் அதிகமா வந்து ரெபெல் பண்ணுவாங்க. அண்ட் இல்லைன்னா டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் இதை சாப்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், நான் இதை சாப்பிட்டா அதை பண்ண விடுவீங்களா. அதனால குழந்தைங்க கிட்ட சாப்பாடுன்ற விஷயம் வரும்போது ரொம்ப ஃபர்மா, இன்னைக்கு இதுதான் சாப்பாடு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு அப்படின்னு குவான்டிட்டிக்கான சாய்ஸா அவங்க கிட்ட விட்டுட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், குவான்டிட்டிக்கான சாய்ஸ் அவங்க கிட்ட கொடுக்கும்போது உங்க வீட்டுல ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க அவங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிடும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷனா மறுபடியும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ தட் தே அகெயின் சூஸ். ஒன்னு பிடிக்காததை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அவங்களுடைய பசிக்கு அவங்க ஃப்ரூட்ஸை சாப்பிடட்டும். இந்த இடத்துல குழந்தை கம்மியா சாப்பிடுதுன்னு தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. இது குழந்தைங்க ஃபுட்டுல செல்ஃப் ரெகுலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பெரிய பிரச்சனை காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான். ஸ்கூல் வேன் பஸ் கிளம்புற டைம் ஆயிடும். ஆனா பசங்க எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, ரெடியா இருக்க மாட்டாங்க, சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் ப்ரெஷர்ல இருப்போம். ஏன்னா டைம் கம்மியா இருக்கும், வேகமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம். இவங்க இன்னும் எந்திரிக்கல அப்படிங்கிற ஒரு டென்ஷன், குழந்தை சாப்பிடலன்ற டென்ஷன், எல்லாத்தோட பீக் எமோஷனும் நம்ம பிரெயின் இந்த டைம் ஸ்கேர்சிட்டி மோட்ல இருக்கும்போது த்ரெட் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் ஆகி நம்மளுடைய அமிக்டலான்னு சொல்லுவோம், அதுதான் நம்மளுடைய ஃபியர் சென்டர், அது மட்டும் தான் ஆக்டிவேட்டா இருக்கும். நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயினான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படியே இன்ஆக்டிவ் ஆயிடும். ஏன்னா நம்ம அந்த டைம் ஸ்கேர்சிட்டி, ஆங்ஸைட்டி பீக்ல இருக்கிறதுனால. அதனால இது பேரண்ட்ஸ் தான், நம்மளுடைய வில் பவர் பிரச்சனை கிடையாது. இது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்னிங்ல எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. இதுக்கான ஃபிக்ஸ் கண்டிப்பா முன்னாடி நாள் நைட்ல தான் இருக்கு. உங்க குழந்தைக்கு தேவைப்படுற ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க நைட்டு தூங்க போற டைமை தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா குழந்தைங்க நம்ம சொல்ற டைமுக்கு வந்து தூங்கவே மாட்டாங்க. அதனால நீங்க குழந்தைங்க கிட்ட தூங்குற டைமை டிஃபைன் பண்றதுக்கு பதிலா குழந்தைகிட்ட நாளைக்கு எத்தனை மணிக்கு நீ எந்திரிக்க போற அப்படிங்கறத கேளுங்க. குழந்தைங்க நீங்க என்ன 6:30க்கு தான் எழுப்பணும், அதுக்கு முன்னாடி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நீ 6:30க்கு நாளைக்கு ஒன்னு எழுப்பணும்னா நீ இப்ப 9 o'clock தூங்கணும் அப்படிங்கறத பசங்க கிட்ட சொல்லிடுங்க. எந்திரிக்கிற டைம் இதுல குழந்தைங்க வந்து டிஃபைன் பண்றதுனால குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா கோஆபரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சொல்லும் போது ஓகே சொல்றாங்க, ஆனா நைட் அந்த டைம் வரும்போது தூங்க மாட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வைண்ட் டவுன் ரொட்டீனை ரொம்ப தெளிவா பண்ணுங்க. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதையுமே குழந்தைகிட்ட மட்டும் இம்போஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ இந்த வைண்ட் டவுன் ரொட்டீன் அப்படிங்கிறது உங்க ஃபேமிலிக்கே கொண்டு வாங்க. தூங்க போறதுக்கு 1 hour முன்னாடியே ரூம்குள்ள போயிடுறது, ரூம்ல டிம்மர் லைட்ஸ் வச்சுக்கிறது, ஒரு 15-20 minutes உங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தூக்கத்துக்கு கொண்டு போங்க. வெளியில எல்லாம் நம்ம ஏதோ ரொம்ப ஆக்டிவா இருப்போம், டிவி ஆஃப் பண்ணிட்டு வாங்க உள்ள போய் தூங்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வைண்ட் டவுன் ரொட்டீனை கொண்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா அடாப்ட் பண்ணிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த மோஸ்ட் 5 காமன் சினாரியோஸ் உங்க நிறைய பேர் வீட்டுல நடக்கும். அண்ட் இதை நீங்க இனிமே கரெக்டா கையாளுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இதை தாண்டி வேற ஏதாவது ரொம்ப ரிப்பீட்டட் சினாரியோஸ் இருக்கு, உங்களால உங்க கோவத்தை ஹேண்டில் பண்ண முடியாம நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறதுன்னா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்றேன். அண்ட் தயவு செஞ்சு உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதே டைம் உங்க பசங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்காதீங்க. உங்க பவுண்டரிஸை விட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா பசங்களுக்கு பேரண்டா நம்ம பண்ணக்கூடிய ரோல் வேற யாருமே பண்ண முடியாது.
ஸோ ப்ளீஸ் பி ஃபர்ம் இன் யுவர் பவுண்டரிஸ். டிசிப்ளின் கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேவை. குழந்தைங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு ஹேபிட் பிளானர் அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணும்னா அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பிஸ் இன் பேரண்டிங்.